தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலை கண்களே. மகாலட்சுமீய வித்மகே விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமான அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்லூரானுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் 19/8/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே விசேஷமான இந்த பௌர்ணமியை முன்னிட்டு அபிஷேகங்கள், ஆராதனைகள், திருவிளக்கு பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள் என்பன சிறப்பாக நடைபெறும். அவ்வாறான அந்த சிறப்பு வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு, இந்த பௌர்ணமி தினத்திலே திருவிளக்கு ஏற்றி கன்னிப் பெண்களும் சுமங்கலி பெண்களும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டி வழிபாடு செய்கின்ற திருவிளக்கு பூஜை பல இடங்களிலே இந்த பௌர்ணமியிலே நடைபெறுகின்ற பொழுதும் அங்கும் நாம் செல்லக்கூடியவர்கள் சென்று திருவிளக்கை ஏற்றி வைத்து சந்தனம் குங்குமம் திலகமிட்டு மலர் மாலைகள் சாத்தி பட்டு கட்டி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அவ்வாறு நமக்கு ஆலயங்களிலே சென்று திருவிளக்கு பூஜை செய்ய முடியாவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே ஆசாரமாக வீடு பூராவும் மஞ்சள் தண்ணீர் வைத்து சாம்பிராணி தூவூட்டி தீபங்கள் ஏற்றி வைத்து குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து லக்ஷ்மியினுடைய அஷ்டகம், லக்ஷ்மியினுடைய சோத்திரங்கள் நமக்கு எது எல்லாம் முடிகிறதோ, சகசிரநாமத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்யலாம். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். நமக்கு 100 பாடல்களும் பாட முடியாவிட்டாலும் முடிந்த வரையிலே அதில் முக்கியமான சில பாடல்களாக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று பாடலை பாடி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும், மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணித்த பின்னே என்று ஒவ்வொரு பாடல்கள் அழகாக இந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதியாக பாடியிருக்கின்றார் அபிராமிப்பட்டு. அவற்றில் நமக்கு முடிந்த பாடல்களை ஏதோ ஒரு பாடலோ 3 பாடலோ 5 பாடலோ நமக்கு முடிந்தவற்றை எல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவத்திலே 11வது நாளாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அலங்கார கந்தனுடைய அந்த அலங்கார காட்சிகளை காண்பதற்கு இந்த 2 கண்கள் போதால் 1000 கண்கள் வேண்டும். அந்த அழகன் முருகன்
அவனுடைய நல்லூர் கந்தனுடைய தினமும் அந்த அலங்காரங்களை பார்ப்பதற்கு, அவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த உற்சவ காலங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதோடு, ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த ஓம் தொலைக்காட்சி மூலம் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாத டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு, அல்லது இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு 72 பேரை நியமித்து, அதாவது அவருடைய சீடர்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய சீடர்களாக இணைந்து கொண்டாலும் அவர்களிலே 72 பேரை தெரிவு செய்து அவர்களை ஊரூராக அனுப்பி பயிற்றுவிக்கின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஏன் அனுப்புகின்றார் என்று சொன்னால், அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்ற அந்த ஏக்கத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் அந்த ஆவலோடும் அனுப்புகின்றார். ஏன் அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு? இந்நாட்களிலே நாங்கள் பேசுவோம் வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி. எங்களுடைய நாளார்ந்த செவியத்திற்கு, வாழ்க்கைக்கு, எங்களிலே தங்கி இருக்கின்றவர்களை நாங்கள் பராமரிப்பதற்கு எங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு வேலை அவசியம். வேலை என்று சொல்லுகின்ற பொழுது ஊழியம், அதாவது நாங்கள் இந்த வேலையை எந்த மனநிலையோடு செய்தாலும் எங்களுக்கு ஊதியம் தேவை, பணம் தேவை. ஆனால் இந்த இயேசு 72 பேரையும் அனுப்புகின்ற பொழுது இந்த மக்களை அவர் அன்பு செய்ததன் நிமித்தம், இந்த மக்கள் மீது கொண்டிருந்த பரிவின் நிமித்தம் அனுப்புகின்றார். நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஊதியத்தை எதிர்பார்ப்பது நியாயமானது, சரியானது, தேவையானது, தகுதியானது. ஆனால் இந்த அனுப்பப்படுகின்ற இந்த 72 சீடர்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஏன் இந்த பணியை ஆற்ற அனுப்பப்படுகின்றார்கள் என்றால், மக்களுக்கு இந்த நற்செய்தி தேவையானதாக, அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையானதாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வை வளம்படுத்த வேண்டும், இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பணியாளர்கள் இயங்க வேண்டும் என்பதனால் அத்தகைய பணியாளர்களை பெற்றுக்கொள்வது, அத்தகைய பணியாளர்களுடைய தொகை அரிதாக இருக்கின்றது என்று இயேசு கவலை கொள்கின்றார். இன்று எங்களுடைய ஒவ்வொரு சமூகமும் இயங்குவதற்கு, அந்த சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு, அந்த சமூகத்தினுடைய தேவைகளை உணர்ந்து கொள்வதற்கு, அந்த சமூகத்திற்கு தங்களுடைய நேரத்தையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் அறிவையும் அவர்கள் பகிர்ந்து கொடுப்பதற்கு பணியாளர்கள் தேவை. ஆகையினாலே நாங்கள் ஊதியத்திற்காக சேவை செய்தாலும், பணி செய்தாலும், வேலை செய்தாலும் இந்த சமூகத்தை வளம்படுத்த வேண்டும். இந்த சமூகத்திலே எனக்கு அன்பு இருக்கின்றது, இது ஒரு தமிழ் சமூகமாக இருக்கிறது, இது ஒரு பின்தங்கிய சமூகமாக இருக்கின்றது, இந்த சமூகம் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு இடம் இருக்கின்றது. அந்த பரந்த நோக்கு, அந்த இரக்க உணர்வு பணியாளர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஊதியத்திற்காக பணி செய்தால் என்ன, அல்லது ஊதியம் இல்லாமல் சேவையாக பணி செய்தால் என்ன, எங்களுடைய மனநிலை நாங்கள் பணி செய்வர்களுக்கு மட்டிலே எங்களுக்கு அக்கறை இருக்கின்றது. அங்குதான் அர்ப்பண உணர்வு பிறக்கின்றது.
இந்த 72 பேரையும் சீடர்களையும் அனுப்புகின்ற பொழுது இயேசு மக்களுக்காக அவர்களை அனுப்புகின்றார். ஆனால் சில வேளைகளிலே கூறுவார், ஆடுகளிடையே ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகின்றேன் என்று. பணி செய்கின்ற பொழுது சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத பெயர்களை எங்களுக்கு சூட்டலாம், எங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம், எப்பொழுதும் எங்களுடைய சேவையை தட்டி கழிக்கலாம், அல்லது எங்களுடைய சேவைகளிலே அவர்கள் சந்தேகம் கொள்ளலாம். இவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஊதியத்துக்காக மட்டும் நாங்கள் உழைப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைத்து அவருடைய அன்பை சுவைத்தவர்கள் இந்த பணி என்கின்ற அந்த ஆவலும் தாராள சிந்தையும் கொண்டவர்களாக விளங்குகின்ற பொழுது நாங்கள் எந்த துறையிலே இருந்தாலும், எந்த பதவிகளிலே நாங்கள் இருந்தாலும், எந்த நிலைகளிலே நாங்கள் பணியாற்றினாலும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக பணியாற்றுகின்றான். இந்த உணர்வு எல்லா சீடர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை நான் ஆண்டவரிடம் இந்த நாளிலே இறந்து கேட்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ்,
குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித் தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.